Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மார்னிங்கே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் நம்ம எல்லாரோட ஃபேவரட் சீரியல் லக்ஷ்மியோட கிளைமேக்ஸ் கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா லக்ஷ்மி கிளைமேக்ஸான்னு கேட்டவொடனே எனக்குமே அவ்வளவு ஷாக்கிங்காக தாங்க இருந்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சன் டிவியில் நான் பிரேம் டைம் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலில் லக்ஷ்மியோட ஸ்டோரி ட்ராக் மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் அந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. மதியம் வச்சு கொண்டு போயிருந்தாங்க. நானுமே நினச்சேன் என்னடா வெண்ணிலாவை இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ திருந்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, பழி வாங்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு வேர்டு கூட அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை வெண்ணிலா கேரக்டர் வந்து லக்ஷ்மி சீரியலில் திருந்துற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சீரியலில் வேறு ஸ்டோரி ட்ராக்கே கிடையாது, கிளைமேக்ஸ் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நானுமே பயந்தேன். அவங்களையுமே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க இல்லையா. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் ப்ரிவியூவில் அவங்களோட என்ட்ரி வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் வந்தாங்க. மதியம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எமோஷனலான சீன்ஸ்லாம் அந்த ப்ரிவியூவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க திரும்ப வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா சீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கொண்டு போகிறாங்க போல, இவங்கள வச்சு தான் மறுபடியும் ஸ்டோரி வரப்போகுது போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனே கிடச்சிருச்சு. அந்த கார்மெண்ட்ஸ் வாங்குற சீன் ஆகட்டும், கோட் சீன் ஆகட்டும், அப்புறம் மகாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா 4+ TRPயோட இந்த வாரம் வந்து நம்பர் 1 சீரியலாக வந்து லக்ஷ்மி சீரியல் வந்திருக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியுமே நிறைய டைம்ஸ் லக்ஷ்மி சீரியல் நான் பிரேம் டைமில் நம்பர் 1 சீரியலாக வந்திருக்கு. இலக்கிய சீரியலே பீட் பண்ணி வந்திருக்கிற ஒன் ஆஃப் த சீரியலாக அது இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீரியல் முடியுது அப்படிங்கிறத யாராலும் ஏற்றுக்கவே முடியல. இப்போ தான் சீரியலை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒஸ்ட் டெசிஷன் எடுத்துட்டீங்களே சன் டிவி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னது தான் பூவே செம்புவே அப்படின்னு ஒரு நியூ சீரியல் வந்து வரப்போகுது சன் டிவியில். அதுவுமே ஏப்ரல் லாஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆர்த்திகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியலுக்காக தான் லக்ஷ்மி சீரியலில் முடிக்கிறாங்கிறது என்னோட கெஸ்ஸஸ். அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் லக்ஷ்மி சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.